மாதம் 10,000, 20,000, 30,000, 40,000, 1,00,000, 2,00,000 சொல்லிட்டு எல்லாருக்குமே சேலரி கிரெடிட் ஆகிருக்கும். ஆனால் இன்னைக்கு நமக்கே தெரியாமல் நம்மளை வச்சு ஒரு ஏர்லைன் கம்பெனி 169 crores சம்பாரிச்சிட்டு அதை வச்சு 2.9 crores இன்ட்ரெஸ்ட் மட்டுமே ஏர்ன் பண்ணியிருக்கான். பிகாஸ் அவங்ககிட்ட 60% ஷேர் ஹோல்டிங் இருக்குது. யார் அந்த கம்பெனின்றதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேபி உங்களுக்கு இது மூலியமாக ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இண்டிகோ ஏர்லைன்ஸ் இந்தியாவுடைய 60% ஷேர் ஹோல்டிங்கும் அவங்ககிட்ட தான் வச்சுருக்காங்க. எப்படி எல்லா பேங்க்குக்கும் சொல்லி ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒரு ஹெட் இருக்காங்களோ அதே மாதிரி தான் ஏர்லைனுடைய டாப் ரெகுலேட்டரி பாடி தான் டிஜிசின்னு சொல்லுவோம், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். இந்த டிஜிசியை தான் ஒரு ஏர்லைன் எப்படி நடத்தணும், ஒரு இன்ஸ்டிடியூஷன் எப்படி நடத்தணும், என்னென்னலாம் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும், ப்ரோட்டோகால்ஸ் என்னென்ன, எப்போ ஃப்ளை பண்ணணும், பைலட்ஸுடைய மெத்தட்ஸ் என்ன இருக்கும், க்ரூஸ் என்னென்னலாம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ரூல்ஸ் போடுறவங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு டிஜிசிஏ, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன், ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அவங்க அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரதுக்கு யூஸ் பண்ணுற புக்கு தான் சிவில் ஏவியேஷன் ரெக்யர்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அந்த சிவில் ஏவியேஷன் ரெக்யர்மெண்ட்ஸ்ன்ற இந்த புக்கில் தான் எல்லா விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இருக்கும். ஸோ அதில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. சீரீஸ் ஜே பார்ட் நம்பர் 3ல் க்ரூவுடைய லைசன்சிங் அண்ட் ப்ரொசீஜர்ஸில் ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா, ஜென்ரலாக பைலட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளைட் க்ரூன்னு சொல்லுவோம். அந்த ஃப்ளைட் க்ரூஸ் வந்து வீக்லி 36 hours ரெஸ்ட் எடுக்கணும் மேண்டட்ரின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருந்தது. அந்த ரூலை அமெண்ட்மெண்ட் பண்ணிவிட்டு 48 hours அவங்க கம்பல்சரி அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இதனால எல்லா பைலட்ஸுமே ரொம்ப ஹாப்பி. அண்ட் அது போக நைட் லேண்டிங்ஸ் வந்து ஏர்லைன் கம்பெனி என்ன பண்ணும், ஒரு பைலட்டை 6 லேண்டிங்ஸ் வரைக்கும் புஷ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், மதுரை டு திருச்சிராப்பள்ளி, இல்லை மதுரை டு சென்னை, மதுரை டு டெல்லி, இந்த மாதிரி ஒரு 6 லேண்டிங்ஸ் புஷ் பண்ணும் ஏர்லைன் கம்பெனி. ஆனால் டிஜிசி அதை அமெண்ட்மெண்ட் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, பெர் நைட் ஒரு பைலட் வந்து 2 லேண்டிங்ஸ் தான் பண்ணணும்னு சொல்லி அவங்களுடைய லேண்டிங் டியூரேஷன்ஸை கம்மி பண்ணாங்க. அதனால பைலட்ஸோடைய கான்சன்ட்ரேஷன் நல்லா இருக்கும், ஸ்ட்ரெஸ் லெவல் கண்ட்ரோல் ஆகும், அவங்களுக்கு ஏற்படுற அந்த டிப்ரெஷன் எல்லாமே கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்லி இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. இதை எல்லா ஏர்லைனுமே அக்செப்ட் பண்ணிடுச்சு. ஸ்பைஸ்ஜெட்டாக இருக்கட்டும், ஸ்பைஸ்ஜெட்டாக இருக்கட்டும், ஏர் இண்டியாவாக இருக்கட்டும், எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இண்டிகோ மட்டும் ஜான்வரியிலேருந்து இப்போ வரைக்கும் பண்ண மாட்டேன்னு சொல்லி இழுத்துக்கிட்டே வந்துச்சு. என்ன காரணம்னா, இந்தியாவிலேயே அதிகமான ஃப்ளீட் வச்சிருக்கிற ஏர்லைன்ஸ் யாருன்னா இண்டிகோ தான். அந்த இண்டிகோ இமிடியேட்டாக ஒரு பைலட்டோடைய ஷார்ட்டேஜை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இன்னொன்று நம்ம டிஜிசிஏ ரெகுலேட்டரி பாடியும் கொண்டு வந்ததுனால ஒரு ஏர்லைன் கம்பெனிக்கு அதிகமான பைலட்ஸ் தேவைப்படுவாங்க. அண்ட் நிறையா ஜாப் வேகன்சி ஓப்பன் ஆகும். நிறையா எங்களை மாதிரி நிறையா இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக போயிட்டு பிளேஸ்மெண்ட்ஸில் உட்கார்றதுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். அப்படி ஒரு அமெண்ட்மெண்ட் தான் அந்த அமெண்ட்மெண்ட். ஆனால் இந்த இண்டிகோ என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, இவ்வளோ பேருக்கு சேலரி தரணுன்றதுக்காக க்ரூவை அப்பாயிண்ட் பண்ணாமல் ஒரே நாளில் சடனாக ஃப்ரம் December 4, 5, 6 இந்த 3 நாளில் ஒரே ஷார்ட் இண்டிகோ சடனாக என்ன பண்ணுது அப்படின்னா 1000 ஃப்ளைட்ஸை கேன்சல் பண்ணுது. 1000 ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆச்சு அப்படின்னா ஒரு பெரிய கேஓஸ் ஃபார்ம் ஆகுது. எல்லா ஏர்போர்ட்டும் அடிச்சு நொறுக்குறாங்க பேசஞ்சர்ஸ். அங்கேயே சில பேசஞ்சர்ஸ் வந்து படுத்து தூங்குறது, எனக்கு நீ சாப்பாடு தரல, அது தரல, இது தரல. மினிமம் ஒரு பேர் மினிமம் 6,500 rupees ஒரு டிக்கெட் ஃபேர் நம்ம வச்சுக்கிட்டாலும், இத்தனை கோடிக்கணக்கான பேசஞ்சர்ஸ் ஒரு 2 நாளில் கேன்சல் ஆகிருக்க டிக்கெட் அப்படின்னா அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற ப்ராஃபிட் 60% ஷேர் ஹோல்டிங்னு பார்த்தோம் அப்படின்னா 169 crores வரைக்கும் இண்டிகோக்கு கிடைச்சிருக்கு. இந்த 169 crores வச்சுட்டு இதில் நிறைய எம்பி எம்எல்ஏஸும் ஏர்போர்ட்டில் போயிட்டு ஸ்ட்ரக் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்ககிட்ட க்ரூ ஷார்ட்டேஜ், இமீடியட்டாக எங்களால் பைலட்ஸ் அப்பாயிண்ட் பண்ண முடியாது, நாங்கள் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஃப்ளைட்டை அபாண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ டிஜிசியை வேறு வழியே இல்லாமல் கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்டை அப்படியே கேன்சல் பண்ணுறாங்க. கேன்சல் பண்ணிவிட்டு வேறு வழி இல்லாமல் பழைய மெத்தட்லேயே ஃப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால் சரி, இப்போ புக் பண்ணி வச்சிருந்த 2-3 நாள் புக் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த பேசஞ்சருக்கு எல்லாருக்கும் ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆகிருக்கு. அந்த எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் இண்டிகோ என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்கன்னா, வித்தின் 7 working days அவங்களுடைய டிக்கெட் ஃபேரை ரீஃபண்ட் பண்ணுவோம், அதுவுமே நாங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு தான் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த 3 நாள் அவங்க பிடிச்சி வச்சிருக்கிற 170 crores, நான் சொல்கிறது ஆவரேஜ் அமௌண்ட், இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டு பார்த்தாலே அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் ரேட் படி பார்த்தா அவங்க 2.9 crores வரைக்கும் ப்ராஃபிட் எடுத்துடுறாங்க. நம்ம இங்கே சில பேர் கல்யாணத்துக்கு போக முடியாமல், ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி, கம்பெனி எமர்ஜென்சி, மீட்டிங்ஸ், அது இதுன்னு கேன்சல் பண்ணி ரோட்லேயும் ஏர்போர்ட்லேயும் நின்று கேஸ் பண்ணி சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி நிறையா பேசஞ்சர்ஸ் எஃப்ஐஆர் வாங்கியிருக்கான், சிஏஎஸ்எஃப் ஸ்டாஃபை அடிச்சிருக்கான். ஸோ இந்த மாதிரி நிறையா பேசஞ்சர்ஸ் சட்டையெல்லாம் கலட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க பெங்களூர் ஏர்போர்ட்டில். ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணியும் நமக்கு ஒன்றும் கிடைக்கல. ஆனால் இண்டிகோ வந்து நம்மளை வச்சு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே க்ரோஸில் சம்பாரிச்சிட்டு போயிடுச்சு. இதில் வந்து இண்டிகோடைய தப்பா, இல்லை டிஜிசியோடைய தப்பா, இல்லை வந்து பேசஞ்சர்ஸோடைய தப்பா அப்படின்னு பார்த்தா, ஹஸ் அ பேசஞ்சராக நம்ம என்ன பண்ணோம்னா, என்னுடைய டியூரேஷனை, என்னுடைய டைமை வேஸ்ட் பண்ணதுக்காக எனக்கு இல்லை கேஸ் போடும்போது டெஃபர்மேஷன்னு சொல்லுவோம். ஸோ டெஃபர்மேஷன் கேஸ் போடும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பயம் வரும். பட் இண்டிகோ சம்பாரிச்சு தான். ஆனால் நாளைக்கு ஏர் இண்டியாவோ ஸ்பைஸ்ஜெட்டோ இப்படி பண்ண மாட்டான்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் நிறைய பேசஞ்சர்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோவை தயவு செஞ்சு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏவியேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யூபிஎஸ்சி எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த நாலேஜ் கரண்ட் சுச்சுவேஷன் யூஸ் ஆகும். ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மச் லவ், காட் பிளஸ்.